ராகவ். விஷால், ராகவ் எங்க தேடியும் கிடைக்கல விஷால். ஐயோ. ஏய் ராகவ். வர்ஷினி. ஏய் ராகவ், என்ன ராகவ் இது? கொஞ்சம் எமோஷனலா இருக்காதடா. நான் சொல்றத கேளு. ஸ்ரீஜாவை மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணனும்னு வெச்சுக்கோயேன், இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். ஏய் கொஞ்சம் பொறுமையா இருடா. டேய், எப்படிடா பொறுமையா இருக்கு சொல்ற? இசை நீயும் சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா ஸ்ரீஜாவோட உண்மையான முகம் அம்மாவுக்கு எப்போதான் தெரிய வரும்? டேய், என்ன? இது பாரு, அது வர நடக்க இருக்கிற நிச்சயதார்த்தத்தை நம்மளால தடுக்க முடியுமா? சொல்லு. நீங்க கேக்குற எந்த கேள்விக்கும் எங்க கிட்ட பதில் இல்ல ராகவ். ஆனா அத்தையோட கோவம் என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க வர்ஷினிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாலையும் கழுத்துமா அங்க போய் நின்னா அத்தை என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. அங்க வர்ஷினிய ஒட்டு மொத்தமா வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பாரு, அசோக்கும் அண்ணன் தானே, அவங்கிட்ட நம்ம பேசுவோம். இன்னைக்கு வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி பேசி புரிய வைப்போம். இதெல்லாம் தெரிஞ்சா கண்டிப்பா அவன் புரிஞ்சுப்பான். அவனே வர்ஷினிய வேண்டான்னு சொல்லிட்டா வேற எந்த பிரச்சனையும் இல்லையே. யோசி. கரெக்ட் தான் விஷால். ஆனா அசோக் அத்தை கிட்ட போய் சொல்லிட்டா என்ன பண்றது? பாரு இசை, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரியா? அசோக் கிட்ட எப்படி சொல்லுமோ அப்படி சொல்லி இந்த நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது நிறுத்துறேன். ப்ளீஸ் ராகவ், இதெல்லாம் வேண்டாம், என்ன நம்பு. ஆமா விஷால், இசை சொல்றதும் இப்ப கரெக்ட் தான். வா வா வர்ஷினி, போலாம். வாங்க. அசோக், அம்மா கிட்ட ராகவும் வர்ஷினியும் ஒருத்தர் விரும்புறத இப்ப போய் சொல்ல முடியாது. ப்ளீஸ், நீதான் அம்மா கிட்ட இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லணும். ப்ளீஸ் அசோக். என்னடா இந்த வீட்டுக்கு வந்ததும் உன்னை எம்பாரசிங்கா ஃபீல் பண்ண வைக்கிறோன்னு நினைக்காத அசோக். சச்சா, எனக்கு உங்க சிச்சுவேஷன் புரியுது. ஒரு நிமிஷம், நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ அசோக். ராகவும் விஷாலும் என்ன இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்றாங்க. நான் என்ன பண்ணணும்? ஓஹோ, அண்ணனும் தம்பியும் சேர்ந்து அடுத்த கட்ட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? ஸ்ரீஜா, லைன்ல இருக்கீங்களா? நான் லைன்ல தான் இருக்கேன் அசோக். நீ முடியாதுன்னு சொன்னா அவங்களுக்கு உன் மேல டவுட் வந்துடும். சோ அவங்க வழியிலேயே போ. அவங்க கிட்ட இப்ப சுபத்ரா அம்மா கிட்ட முடியாதுன்னு மறுத்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்கட்டும். சமயம் பார்த்து நான் நோன்னு சொல்லி எல்லாத்தையும் நிறுத்திடுறேன்னு கதை விடு. ஓகேவா? ஓகே ஸ்ரீஜா, அப்படியே செய்யறேன். வந்ததும் வராததுமா அம்மா கூட நான் மல்லுக்கு நிக்கிற மாதிரி ஆயிடும். இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கேன். ஸோ வந்த உடனே அம்மாவை அப்செட் பண்ண வேணாம். ஆனா இன்னொரு வேலை செய்யறேன். இப்போதைக்கு சைலண்டா இருக்கேன். இந்த ஏற்பாடுகள்லாம் போட்டோம், அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அம்மா கூட நார்மலா பேசி எல்லாம் சகஜமான பிறகு சமயம் பார்த்து கடைசி நேரத்தில் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லி ஒதுங்கிடுறேன். என்ன சொல்றீங்க? ஓகே. தேங்க்ஸ் அசோக். இருக்கட்டும் பிரதர், இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். தேங்க்ஸ். தேங்க்யூ அசோக். தேங்க்ஸ் எல்லாம் இருக்கு. ஹே வர்ஷினி, நீ இன்னும் ரெடி ஆகலையா? எப்படிக்கா ரெடி ஆக சொல்ற? வர்ஷினி, அதான் விஷாலும் ராகவும் அசோக் கிட்ட பேசிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன உனக்கு வர்ஷினி? அசோக் கல்யாணத்தை நிறுத்தலான்னு சொன்னாலும் இன்னைக்கு நடக்க போற நிச்சயத்துல ராகவ விரும்பிட்டு அசோக் பக்கத்துலலாம் என்னால நிக்கவே முடியாதுக்கா. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும்க்கா. வர்ஷினி, வர்ஷினி இங்க பாரு, நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா நமக்கு இப்ப வேற ஆப்ஷனே இல்ல. எப்படிக்கா? என்னாச்சு? வர்ஷினி, 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 ஐயோ வர்ஷினி, என்னாச்சு வர்ஷினி உனக்கு? வர்ஷினி,
உங்களுக்கு பீரியட்ஸ்லாம் ரெகுலரா இருக்கா? இல்ல டாக்டர். எனக்கு என்னமோ இவங்க கன்சீவா இருக்காங்கன்னு தோணுது. எதுக்கும் ஒரு பிரெக்னன்சி கிட் வச்சு செக் பண்ணிடலாம். டாக்டர், நான் கன்சீவ் ஆக வாய்ப்பே இல்ல. நான் அதுக்கெல்லாம் டேப்லெட்ஸ் எடுத்திருக்கேன். இது பாருங்க. இது விட்டமின் டேப்லெட்ஸ்மா. இதை சாப்பிட்டா யாரு கன்சீவ் ஆக மாட்டாங்கன்னு சொன்னாங்க? நர்ஸ், டாக்டர், இவங்களுக்கு ஒரு பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு வாங்க. ஓகே, வாங்க மேடம். போங்க, நான் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். ஓகே. இது பாரு வர்ஷினி, இது பாரு. எதுவா இருந்தாலும் யோசிச்சுட்டு அப்புறமா முடிவு பண்ணிக்கோங்க. சட்டுன்னு முடிவெடுக்கிற வேலையெல்லாம் எதுவும் வேண்டாம். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. அக்கா, இதுல யோசிக்க என்னக்கா இருக்கு? நம்ம வீடு இருக்கிற நிலைமையில நான் கன்சீவா இருக்கேன்னு தெரிஞ்சா என்ன எல்லாரும் என்னக்கா நினைப்பாங்க? அக்கா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்க்கா, எனக்கு இந்த குழந்தை வேண்டாம்க்கா. ஐயோ, குழந்தை அழிக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு வர்ஷினி. ஐயோ அக்கா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையேக்கா. வர்ஷினி, நீ எதையும் புரிய வைக்க வேண்டாம். இந்த குழந்தை உருவாக கூடாதுன்னு நீ கருத்தடை மாத்திரை சாப்பிட்டேன்னு சொல்ற. ஆனா டாக்டர், நீ சாப்பிட்டது விட்டமின் மாத்திரைன்னு சொல்றாங்க. இதுல இருந்து தெரியல இந்த குழந்தை பிறக்கணும்னு இருக்கு. வர்ஷினி, இது உன்னோட குழந்தை. இது அழிக்கணும்னு நினைக்காத. இது நம்ம வீட்டோட முதல் வாரிசு. உட்கார். சாரி டாக்டர், நான் என் சிஸ்டர் கிட்ட பேசிட்டேன். அவ குழந்தைய பெத்துக்கலான்னு முடிவெடுத்திருக்கா. ஓகே, அப்ப நாளைக்கு இதே நேரத்துக்கு ஹாஸ்பிட்டல் வாங்க. ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், என்ன சாப்பிடணும்னு நான் சொல்றேன். சரி, தேங்க்யூ டாக்டர். நான் நாளைக்கு கூட்டிட்டு வரேன். ஓகே. வர்ஷினி வா. வா வர்ஷினி. அக்கா, நான் வீட்டுக்கு வரலக்கா. என்னால அம்மா முகத்திலயோ அத்தை முகத்திலயோ முழிக்க முடியாதுக்கா. என்ன விட்டுருக்கா, நான் எங்கேயாவது போயிடுறேன். என்ன வர்ஷினி, எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசுற? நீயும் ராகவும் எந்த தப்பும் பண்ணல. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. சரிக்கா, நீ சொன்ன மாதிரியே நான் தப்பு பண்ணலனே வச்சுக்கோ. ஆனா கல்யாணம் ஆகாம கர்ப்பமானது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமாக்கா? வர்ஷினி, நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கோ. இப்போ நீ தைரியமா மட்டும் இரு. நீ எந்த தப்பும் பண்ணல, அத மனசுல வச்சுக்கோ. வா, வீட்டுக்கு போலாம்.